எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வடாத்துக்கு, அதாவது இது வந்து ஒரு படி, தஞ்சாவூர் படிங்கிறது இது தான். இது வந்து ஒரு படி. எப்போவும் நீங்கள் ஆஸ் யூஷுவல் பார்த்துட்டு இருக்கேல, இது வந்து அரைப்படி. பொதுவாக இட்லி கரைக்கிறோமோ, தோசை கரைக்கிறோமோ, இல்லை எது கரைக்கிறோமோ, எதாக இருந்தாலும் உப்பு கணக்குனாக்கா படிக்கு புடி அப்படின்னு பாட்டி சொல்லுவாள். ஒரு படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு புடி மாவெல்லாம் அரைக்கிறோம் இல்லையா, படிக்கு புடி உப்பு அப்படின்பா. இதுதான் புடி. புடி அப்படின்னா நன்னா அவ்வளோ பெருசுக்கு வர மாதிரிலாம் பிடிக்கக்கூடாது. புடின்னா உள்ளடங்க இருக்கணும், அதுதான் புடின்னு பேர். ஒரு படிக்கு ஒரு புடி. பொதுவாக வடாத்துக்கு துளி உப்பு குறைச்சலாக போட்டுக்கலாம் அப்படின்பா. ஆனால் இது கரெக்டாக தான் இருக்கும். இந்த படிக்கு புடிங்கிறது சரியாக இருக்கும். இப்போ இட்லி மாவு, தோசை மாவெல்லாம் அரைக்கிறேன் பார்த்தல, அடை மாவு எல்லாத்துக்குமே ஒரு படிக்கு புடி. அந்த படி அப்படிங்கிறது நம்ம அரிசியைத்தான் சொல்கிறது. அதுக்கு மேலே நம்ம உளுந்து போடுவோம், அது போடுவோம், அதுக்கெல்லாம் கணக்கு கிடையாது. படி அப்படின்னா அரிசியை எவ்வளோ அளந்துக்கிறோமோ அதுதான் கணக்கு. படிக்கு புடி உப்பு. இப்படி தான் ஒரு நாள் என் பொண்ணு சின்னவளாக இருக்கும்போது ஒரு நாள் வெளியில் போயிட்டோம். தோசைக்கு அரைச்சி வச்சுருந்தேன். எவ்வளோ உப்பு போடணும் அப்படின்னா, சரி குழந்தைக்கு என்னென்னா நமக்கு சொல்லியிருக்காளே, அதேமாரி அதுக்கும் ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு படிக்கு புடி அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அவள் என்ன பண்ணியிருக்கா, அன்றைக்கி இந்தபடியே கணக்கு வச்சுண்டு படிக்கு புடி இதெல்லாம் 2 இது மாவு அரைச்சிருக்கா. படிக்கு புடின்னு சொல்லிவிட்டு இந்த படிக்கு ஒரு புடி, திருப்பி இன்னொரு படிக்கு ஒரு புடி, அப்படி சொல்லி 2 புடி உப்பை போட்டு கரைச்சி வச்சுட்டா. வாயில் வைக்க முடியல, ஒரே கரிப்பு. அதனால் ஒருத்தர் ஒரு வச்சனம் சொல்கிறா அப்படின்னா நம்ம அதை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறவாளும் சொல்லி கொடுக்குறவாளும் கரெக்டாக கொடுக்கணும். நம்ம வெளியில் இருந்துட்டு படிக்க புடி அப்படின்னோன்னா குழந்தை அந்த மாதிரி போட்டுருது. பொதுவாக படின்னா இது தான். இப்போ நீங்கள் தெரிஞ்சுட்டால படிக்கு புடி. அதுக்கப்புறம் திருப்பி அரிசி உரைச்சி உளுந்து உரைச்சி அரைச்சல கலந்து சொல்லி. ஆமாம், அதுக்கப்புறமா அதுக்கு அரிசி உளுந்து ஊற வச்சு அதில் மிக்ஸ் பண்ணி அதை சரி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சரி பண்ணிட்டோம். தப்பை வந்து நமக்கு சரி பண்ணவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்போ நம்ம ஒரு தப்பு செய்கிறோமோ அதை சரி பண்ணுற திறமையும் நமக்கு இருக்கணும். அதுதான் வந்து பொம்மநாட்டிகள்கிட்ட ரொம்ப விசேஷமானது. இப்போ என்னென்னா, இந்த ஒரு படி மாவு எடுத்துக்கணும். இதால் எடுத்துட்டோம்னா 2 எடுத்துக்கணும். ஓகே. இப்போ என்னென்னா, இந்த ஒரு படிக்கு இது கிராம் கணக்கில் பார்த்தா 800 கிராம் வரும். இது வந்து 400 கிராம் வரும். இதுக்கு பச்சை மிளகா, இது குண்டு குண்டாக இருக்கிறதுனால நான் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்கலாம், குச்சி மிளகாவில் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். இப்போ என்னன்னு கேட்டேன்னா, இதில் விதை ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இந்த ஓட்டையிலெல்லாம் சிக்கும். அதுனா விதை ஜாஸ்தியாக இருக்காது, உங்களுக்கு நல்லா மசிஞ்சு கொடுக்கும். அதனால் அதிலெல்லாம் அந்த கண்ணிலெல்லாம் அடைக்காது. இது ஆற்றுக்கு எதுக்காக வாய்ந்து மிளகா இதுதான் கடையில் இருந்தது, அதனால் இதை வாங்கின்னு வந்திருக்கு. அதனால நான் இதை காட்டுறேன். நீங்கள் ஊசி மிளகா ஊசியாக அப்படி ஒல்லியாக இருக்கும், அதை போட்டுக்கோங்க. விதை கம்மியாக இருக்கும், இதில் விதை கூடுதலாக இருக்கும். மசியறது கஷ்டம், கண்களில் அடைக்கும், இடுறது சிரமம், வடம் புழியறது சிரமமாக இருக்கும். நான் இன்றைக்கி இதை எடுத்துட்டுருக்கேன், நீங்கள் இதை எடுத்துக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்னா, இந்த ஒரு படி எடுத்துட்டோம்னா ஒரு படி மாவுக்கு 100 கிராம் பச்சை மிளகா போடுவா பாட்டி. அதனால எங்களுக்கெல்லாம் அந்த காரமெலாம் தாங்கிட்டு இப்போ எங்களுக்கு தாங்கிறது இல்லை. அதனால இப்போ நான் வந்து இந்த ஒரு படி மிளகா போடுறேன். இதுவே 25 கிராம் தான். இந்த 25லேயும் பாதி தான் நான் போடுவேன். ஆனால் அளவு வடாம் போட்டு வருஷத்துக்கு நம்ம வச்சுக்க போகிறோம்னா 1 கிலோவுக்கு 100 கிராம் போடுங்க, இல்லைன்னா 75 கிராம் போடுங்க. வருஷத்துக்கு நம்ம வைக்கிற பொருட்களில் இந்த மாதிரி உப்பு காரம் அதெல்லாம் இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக வேண்டி நம்ம அதை போடுறது. இதெல்லாம் வருஷத்துக்கு வச்சுக்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதே என்னன்னு கேட்டோம்னா, விட்டமின் டி டெஃபிஷியன்சிக்கான மருந்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பச்சை மிளகா, உப்பு இந்த 2ம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ண ஆரம்பிப்போம். அப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு பிடி உப்பை போட்டுட்டோம். இப்போ இது வந்து நான் வச்சுக்க போகிறதில்ல, அதனால் நான் கம்மியாக தான் மிளகா போடுறேன். ஏன்னா நம்ம மத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்தாலும் சாப்பிடுவா, லஞ்சுக்கு கொடுத்தாலும் சாப்பிடுவா, டிஃபனுக்கு கொடுத்தாலும் சாப்பிடுவா. அந்த அளவுக்கு வடாத்து மாவை ரொம்ப விரும்பக்கூடிய வாய்வா. இப்போ இதுக்கு குழந்தைகள்லாம் சாப்பிட போகிற வடாத்து மாவு, அதுக்காக வேண்டி தான் நான் கலர்றேன். அதனால் இது உங்களுக்காக கொஞ்சோன்னு புழிஞ்சு காட்டுவேன். பட் இது வந்து வருஷாந்திரத்துக்கு வச்சுக்கிறதுக்காக நான் பண்ணலை, பார்த்துக்கோங்க. இது 2ஐயும் இப்போ நல்லா நைஸாக நம்ம அரைக்கணும். அரைச்சின்னுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம இன்றைக்கி வடாத்து மாவு கலர்றதை பார்க்க போகிறோம். முதல்லலாம் அரைச்சதை காட்டினேன் இல்லையா, இப்போ ஜலம் குத்திக்க போகிறோம்.
மொத்தம் மாவு வந்து 800 கிராம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கு நம்ம வந்து 1/200 ஜலம் விட்டுக்கணும். அதாவது எதில் வைக்கிறாலோ அதில் 2 பங்கு ஜலம். 2ங்கிறத 2.25 கூட வச்சுக்கலாம். ஏன்னா சில அரிசி வாங்கும், சில அரிசி வாங்காது. அதனால 2.25 கூட விட்டுக்கலாம். 1.25. இந்த சொம்பால் 7 சொம்பு நான் ஜலம் விட்டுருக்கேன். 1க்கு 2 ஜலம் பொதுவாக. சில அரிசி 1.25 வரைக்கும் கூட வாங்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இதில் இப்படி போட்டு வச்சுன்றணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இன்னும் கொஞ்சம் ஜலத்தை இதில் வச்சு கொதிக்க விட்டு வச்சுக்கணும். 1 சொம்பு ஜலத்தை இதில் விட்டு கொதிக்க வச்சுக்கணும். இல்லைன்னா மாவு போடும்போது வாங்காத மாதிரி இருக்குன்னாக்கா குறைச்சின்றணும். ஆனால் சரியான அளவுங்கிறது 1க்கு 2 தான். நம்மளுடைய அரிசி வாக பொறுத்து சில சமயம் சில அரிசி அந்த மாதிரி நிறையா வாங்கும். அப்படி வாங்கிட்டுன்னா அதுலேருந்து ஒன்று ஜலத்தை ஊற்றிக்கணும். இல்லை அப்படின்னா மாவை குறைச்சின்றணும். அது அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதை தெரியறதா? சதக்குன்னு எப்படி அரைப்பட்டுருக்கு பாருங்கள். மிளகா விதையுமா இப்படி சதக்குன்னு இருக்கக்கூடாது. நல்லா வழன்னு இருக்கணும். எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி போடுறேன். எப்படி நன்னா பண்ணணுங்கிறத இன்னொரு நாளைக்கு போடுறேன். அம்மியில் வச்சு நன்னா இதை ஓட்டி அரைக்கணும். இதே ஊசி மிளகாயா இருந்ததுன்னா அதுவே நன்னா அரைப்படும். 2வது இந்த மிக்சியோட அளவுக்கு இந்த இத்தினோடு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதனாலையும் மிக்சி அரைக்க மாட்டேங்கிறது 1. 2வது நம்ம அம்மியில் வச்சு ஓட்டி அரைக்கணும். இன்றைக்கி நம்ம சாப்பிட்றதுக்காகத்தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நான் அதை அப்படியே இருக்கட்டும்னு விட்டுருக்கேன். இன்னொரு நாளைக்கு நன்னா அரைச்சி வடாம் புழியறதுக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது பெருங்காய ஜலம் ஒரு 3 ஸ்பூன் விட்டுருக்கேன். துளியோண்டு பெருங்காயம் தான் நல்லா கரைச்சி அதை குத்திருக்கேன். கோட்டில் அரைக்கோடு வரும். இப்போ வந்து நம்ம அந்த பெரிய படியால் ஒரு படி மாவு எடுத்து வச்சுட்டுருக்கோம். நல்லா வந்து இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் போடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இது போட்டு வச்சுன்றோம். நல்லா இப்போ நமக்கு முத்து கொதி வருது. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த பச்சை மிளகாயை நல்லா வடிகட்டின்றோம். நல்லா வழன்னு அரைச்சிருந்தா வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சம் சொரன்னு தான் அரைச்சிருக்கோம். 2வது இது சாப்பிட்றதுக்கு நமக்கு காரம் ரொம்ப தேவைப்படாது. அதனால நம்ம இதை வடிகட்டுறோம். இப்படி சக்கையாக அரைக்கக்கூடாது. அரைச்சாச்சுன்னா நம்ம இப்படி வடிகட்டி நம்ம இதை எடுத்துட்டோம். அப்பயே காத்தாலே சொன்னேன் பாருங்க, உங்களுக்கு இது இப்படித்தான் வரும் அப்படின்னு. ஆனால் இதை வடாம் பண்ணினோம்னா நன்னாவே வராது. வடாம் சுமாராக தான் இருக்கும். அதனால் நான் இன்னும் நாளைக்கு காட்டுறேன். 2வது இந்த மாதிரி முத்துக்கொதி வந்ததுக்கு பிறகு தான் பச்சை மிளகாய் இது பண்ணேன். ஏன்னா அது பயங்கரமாக கமரும். ஆரம்பத்திலே போட்டோம்னா ஆற்றுக்குள்ளே இருக்க முடியாது. நானே பாருங்கள் இன்றைக்கி வெளியில் வச்சு தான் கிளறேன். ஏன்னா ரொம்ப கமரல் நெடியாக இருக்குது. அதனால் அந்த பச்சை மிளகாயெல்லாம் ஆற்றுக்குள்ளெல்லாம் நெடி அடிச்சுக்கிட்டு இருக்கும். எக்ஸாஸ்ட் ஃபேன் அது இது எது போட்டோம்னாலும் அதெல்லாம் மீறி இது நான் இருக்கேன் அப்படின்னு காட்டக்கூடியது இதெல்லாம். அதனால் நம்ம வெளியில் வந்து தான் அது போடணும். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு அப்படியே கிளறணும். ஒருத்தர் கொட்டி நம்ம கிளறினா இன்னும் நன்னா வரும். நம்மளே கொட்டின்னு கிளறினோம்னா அப்படியும் கிளறலாம். பார்த்தால இப்படி வரும். சில பேர் என்ன பண்ணுவான்னா அடுப்பை ஆனில் வச்சுட்டே கிளறுவா. அப்படியானா அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஜலம் ஜாஸ்தியாக வேணும். இது நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிளறோம். ஒரு கரண்டி இப்போ தேங்காய் எண்ணெய் எடுத்துன்னு இருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெயை நான் அதில் குத்திட போகிறேன். சாப்பிட்றதுக்கு இப்படி தேங்காய் எண்ணெய் குத்தினோம்னா தான் அது வயத்துக்கு எந்த கெடுதலும் பண்ணாமல் இருக்கும். இப்போ இதே வந்து நம்ம வடாத்துக்காக குத்த போகிறோன்னா 1 ஸ்பூன் குத்தினா போதும். அதுக்கு மேலே நீங்கள் குத்தினால்னா அது என்ன ஆகிடும்னா நிறைய நாள் வச்சுக்கும்போது ஒரு மாதிரி சிக்கு வடை கொடுத்துரும். தேங்காய் எண்ணெயோட குணம் அது. நம்ம இப்போவே சாப்பிட்ற போகிறதுனால நாள் பட நம்ம வச்சுக்க போகிறதில்ல. இதை
அதனால நம்ம வந்து ஒரு கரண்டி குத்திக்கலாம். அது மட்டும் இல்லை, சாப்பிடும்போது போரலன்னு திருப்பி திருப்பி குத்திகிட்டே தான் இருப்பா. நான் குத்துறது ஒரு கரண்டி, அதுவே போரல பாருங்க அந்த மாவுக்கு. இன்னொரு கரண்டி குத்தணும். இன்னொரு கரண்டியும் தேங்காய் எண்ணெய் குத்தி விடுறோம் நம்ம. ஒரு படிக்கு இதால் 2 கரண்டி மாவு குத்திக்கணும், 2 கரண்டி தேங்காய் எண்ணெய் குத்திக்கணும். அப்படின்னா ரொம்ப வந்து உங்களுக்கு வயத்துக்கு கெல்லாமல் இருக்கும். இல்லைன்னா அந்த பச்சை மிளகா இல்லையா, அது வந்து என்ன பண்ணணும்னா வயத்தை கெல்லும். இப்போ பாருங்க, நல்லா ஒட்டாமல் வெந்து வந்திருக்கா. அதுக்கு தான் இந்த இன்னொரு கரண்டி குத்தினது. இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு தட்டை போட்டு நல்லா மூடி வச்சிடணும். கொஞ்ச நாள் நல்லா வேகும் அது. அதுக்கப்புறமா எடுத்து நல்லா எலுமிச்சம்பழத்தை குத்தி பிசியணும். அதை போட்டு நல்லா அப்படியே மூடி வச்சிடணும். அப்புறமா நம்ம வந்து இந்த 1 கிலோ ஒரு படி எடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து நான் 4 எலுமிச்சம்பழம் புழிவேன். அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு கொடுத்துண்டு 4 எலுமிச்சம்பழ சாறு விடணும். விட்டோம்னா இது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு படி மாவு கிளறி இருக்கோம் இல்லையா, மொத்தமாக 1 கிலோ அரைச்சிருக்கோம். 1 கிலோ பச்சரிசி புது அரிசின்னு கேட்கணும் மிஷினில். பச்சரிசி புது அரிசிக்கு 200 கிராம் மாவு ஜவ்வரிசி. 2 ஜவ்வரிசி இருக்கும். ஒன்று நைலான் ஜவ்வரிசி குட்டி குட்டியாக இருக்கும், பளபளன்னு இருக்கும். இன்னொன்று மாவு ஜவ்வரிசி பெருசு பெருசாக இருக்கும், மாவு மாதிரியே இருக்கும். அது இதுக்கு நம்ம போட வேண்டியது மாவு ஜவ்வரிசி தான். 1 கிலோ பச்சரிசி புது அரிசிக்கு 200 கிராம் மாவு ஜவ்வரிசி போட்டு நம்ம அரைச்சோம். அதில் என்ன கண்டிருக்குன்னா, இப்போ நம்ம கிளறி இருக்கோம் இல்லையா மாவு, இது ஒரு படி கண்டிருக்கு. மிச்சம் பாருங்க, இந்த ஒரு படி இருக்குது. இந்த அளவு கிடைக்கும். கிட்டத்தட்ட இது வந்து 1800 கிராம் கண்டிருக்கு. சில சமயம் நம்ம இந்த பச்சை அரிசி பழைய அரிசிகள்லாம் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் இந்த அளவுக்கு காணாது. இது வந்து மாவு நிறைய கண்டிருக்கு. 2வது ஜலம் வந்து அந்த நம்ம குத்தின அளவு கரெக்டாக போயிடுது. நம்ம கூட ஜலம் விடலை. இந்த கொதிக்க விட்டு வச்சோம் இல்லையா, அந்த ஜலம் அப்படியே இருக்குது. இது நம்ம ஒன்றும் குத்தலை, அந்த ஜலமே கரெக்டாக போயிடுது. இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் விட்டு கலரும்போது சரியாக போயிடும். பாட்டி சொல்வா, அப்ப குடைக்கும் பொன்னாத்துக்கும் சரியாக போயிடுதுன்னு. அதேமாரி அப்ப குடைக்கும் பொன்னாத்துக்கும் சரியாக போயிடுது. இப்போ நல்லா எலுப்ப செட்லேருந்து எடுத்து இதில் போட்டுண்டாச்சு. 4 பழம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுட்டுருக்கோம். இது சாறு நிறையா தான் இருக்கும், ஏன்னா இவ விரும்பி சாப்பிடுவாங்க புளிப்பு, அதனால 4 பழம் புழிஞ்சுட்டு இருக்கோம். இதே வேணும்னாக்கா நீங்கள் இதுக்கு 2 பழம் புழிஞ்சிக்கலாம். வடாத்துக்கு 2 பழம் புழிஞ்சிக்கலாம். ஆனால் இது 4 பழம் போட்டதுனால ஒன்றும் செவந்துக்கு வந்தாலும் போயிடாது, நன்னா தான் இருக்கும். ஆற்றுக்காக 4 பழம் புழிஞ்சு தான் நாங்கள் எடுத்து வச்சுப்போம். நன்னா தான் இருக்கும் அது. உங்களுக்கு புளிப்பு, சில பேருக்கு புளிப்பு பிடிக்காது, அதனால் நீங்கள் வந்து 2 பழம் புழிஞ்சிக்கோங்க. 2 பழம் புழிஞ்சாலும் இந்த சாறு நிறையா தான் வரும். அந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சிக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவா, அந்த வெந்நீர் கொதிக்கும் போதே அதுலேயே வந்து எலுமிச்சம்பழ சாரெல்லாமும் குத்திடுவா. நான் பாட்டிகிட்ட கேட்டேன், அப்படி பண்ணலாமான்னு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா. அதனால நான் அதேமாரி பாட்டி சொன்ன மாதிரியே நான் பண்ணிக்கிறது. அது ஏன்னு கேட்டதுக்கு பாட்டி பதில் சொல்லலை. அது கசந்து போயிடும், அப்படிலாம் வேண்டாம், அப்படித்தான் பண்ணணும் அப்படின்ட்டா. அதனால ஆனால் புது அரிசிங்கிறதுனால எவ்வளோ பிசுக்காக இருக்குது பத்தல மாவு. இப்படி பிசுக்குன்னு இருக்கணும். சிலது பார்த்தோம்னா அப்படியே புட்டு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் வடை நல்லா இருக்காது. இப்படி பிசுக்குன்னு இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, ஜலத்தை தொட்டுண்டு நான் உங்களுக்கு உருட்டி காட்டுறேன். இதை நல்லா கையால் இழுத்து 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 பிசியணும். இது நல்லா உங்களுக்கு கலரி இருக்குது, அதனால நான் பிசியலை. சிலது கட்டி உருண்டையுமா கலரி ஆச்சுன்னா உட்காந்து இழுத்து 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 பிசியணும். நல்லா ஆற வச்சுட்டு பிசியணும். சில பேர் ராத்திரியே கலரி வச்சுப்பா. நம்ம மாட்டில் பாட்டி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, காத்தால எந்தனும் குளிச்சுட்டு தான் கிளறணும்பா. அதனால நம்ம மாட்டில் ராத்திரியில் பண்ணுறது வழக்கம் இல்லை. ஏன்னா இது மடியாக பண்ணி வச்சுக்கணும் அப்படிம்ப வருஷந்தரத்துக்கு வைக்கிறதுன்னு. அதனால காலம்புற தான் கலர்றது பழக்கம். இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு இது அப்படியே சொப்பில் போட்டு டக்கு டக்கு டக்குட்டு இழுத்து விட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் சாம்பிளுக்கு பண்ணி காட்டுறேன் எப்படி வடம் புழிவோம் அப்படிங்கிறத. இது பார்த்தோம்னா தென்னந்தட்டி. ஊரில் என்னென்னா பெரிய பெரிய தட்டியாக இருக்கும், ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும். இந்த ஊரில் அப்படி குட்டி குட்டியாக தான் இருக்குது. அதை என்ன பண்ணுவான்னா, இது இருக்கு இல்லையா, இது 2ஐயும் ஒன்றா சேர்த்து இப்படி முடஞ்சிருப்பா, விரியல் தட்டின்னு சொல்கிறது. அப்படி விரியல் தட்டி பெருசாக இருக்கும்.
அது ஒரு படி மாவை ஒரே தட்டியில் புழிஞ்சு விட்டுறலாம், அவ்வளோ பெருசுக்கு இருக்கும். இங்கே என்னமோ இந்த ஊரில் இப்படி தான் இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம அதுலேயும் தான் பண்ணுவோமே. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துன்னு இருக்கோம். அதில் கொஞ்சோண்டு ஜலம் கலந்துக்கணும். கலந்துண்டு நல்லா அப்படி தெளிச்சுக்கணும். நான்லாம் அப்படியெல்லாம் டம்ளர்லலாம் கலந்துக்க மாட்டேன், உங்களுக்காக காட்டுறேன். நாங்கள் கலந்துக்கிறதுனா எப்படி தெரியுமா, இப்படி கொஞ்சம் எண்ணெயை குத்திப்போம், கையில் கொஞ்சம் தண்ணியை குத்திப்போம், அப்படியே தெளித்து விட்டு இது பண்ணிவிடுவோம். ஏன்னா மிச்சம் எண்ணெய் இருந்தாலும் வீணாக போகாது இல்லையா, அதனால் இப்போ உங்களுக்கு வீடியோக்காக அப்படியெல்லாம் ஸ்பெஷலாலாம் முதல்ல காட்ட வேண்டியது இருக்குது. அப்படி நல்லா அப்படி தேய்ச்சி விட்றணும். இதில் இப்போ ரெடி, பேப்பர் ரெடி. இப்போ நம்ம ரிப்பன் தான் புழிய போகிறோம். பட்டையாக இருக்கும், சில பேர் நாடாம்பா, சில பேர் ரிப்பன்பா, பட்டையாக இருக்கும், அதுதான் புழிய போகிறோம். இது சாப்பிட்றதுக்காக கிளறின மாவு தான், ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சக்கையாக இருக்குன்னு. சும்மா உங்களுக்கு புழிஞ்சு காட்டுறேன், அவ்வளோதான். ரெண்டு கோடு தெரியறதா, வெயிலோடைய நிழலில் கூட விழுறது பாருங்க, 2 கோடு. இதுதான் ரிப்பன். இதை நாடான்னு சொல்லுவா, ரிப்பன்னு சொல்லுவா. இது காயறதுக்கு ரொம்ப ஈஸி. லேட்டாக பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு காஞ்சிரும், இது நாழி ஆகாது. நல்லா அரையும் கரையுமா காய வச்சு அரவரை காய்ச்சல் சாப்பிடுவா. அந்த அரவரை காய்ச்சலுக்காக இது. இன்றைக்கி வடாமல் உங்களுக்கு நான் புரிஞ்சு காட்டலை, இன்றைக்கி டிஃபனாக தான் பண்ணி காட்டியிருக்கேன். இது உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் போடணும். இன்னும் கொஞ்சம் போடலாம். இது வரைக்கும் போட்டுக்கலாம், இதுக்கு மேலே போடக்கூடாது. நம்ம போட்டால் புழியறது கஷ்டமாகி கை வலி எடுத்துரும். இவ்வளவு தான் போட்டுக்கணும். அதாவது ஒரு முக்காலுக்கு கொஞ்சம் கூட வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை ஒருத்தர் போட்டு கொடுக்க இன்னொருத்தர் புழிஞ்சால் ரொம்ப வசதியாக இருக்கும். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 2 கிலோ மாவு புழிஞ்சிட்டு நம்ம வந்துடலாம். அவ்வளவுதான் டைம் ஆகும். கை எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கணும். தண்ணியோட கொச்சமிச்சன்னு இருந்தது அப்படின்னா கை வலி எடுத்துரும், நம்ம புழியறது கஷ்டம். அதனால் நீட்டாக கையை பளிச்சுன்னு வச்சுக்கணும். அதுக்காகத்தான் ஒருத்தர் போட்டு கொடுத்தா இவள் கை வேஸ்ட் ஆகாது. இல்லைன்னா என்ன பண்ணணும், உருட்டி வச்சுட்டு நம்மளே ஒரு ஸ்பூனால் டக்குன்னு போட்டுட்டு புழியணும். அப்படி புழிஞ்சாலும் நமக்கு நன்னா வரும். இது அரையும் குறையுமா சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவ்வளோதான். இந்த தென்னை மட்டையில் இது படவும் என்ன வாசனை தெரியுமா, கமன்னு இருக்குது. விட்டமின் டிக்கு வேறு எங்கேயும் மருந்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. இது மிகப்பெரிய விட்டமின் டி இதுதான். சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நம்ம சாப்பிடும்போது உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்தா மாவில் கலந்துக்கலாம். வடமா புழிஞ்சு காய வச்சதுக்கப்புறம் உப்பு கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு உப்பு கம்மியாக தான் இருக்கணும். வடத்துக்கு வடம் காய வச்சு பொறிச்சு பொரிக்கிறதுக்காக எடுத்து வருஷாந்தரத்துக்கு வச்சுக்கிறதுல உப்பு கம்மியாக தான் இருக்கும். அதனால அது சாப்பிடும்போது உப்பு கம்மியாக இருக்கும், போட்டுக்கணும். வடாத்துக்கு அந்த அளவு தான் உப்பு போடணும், நம்ம போட்ட அளவு தான் சரி. இப்போ உங்களுக்கு உப்பே கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் வேறு நிறையா குத்தின்னு இருக்க வேணும்னா அதுக்கு நீங்கள் தனியாக உப்பு போட்டுக்கணும். அதில் டேபிள் சால்ட் எடுத்து கொஞ்சோண்டு அதில் போட்டு கலந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வெயிலில் காய உப்பு ஏறும். அதனால நம்ம மாவை சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உப்பை போட்டுட்டோம் அப்படின்னா வடாத்தை சாப்பிட முடியாது, கரிச்சு போயிடும். அதனால அந்த போடக்கூடாது. நமக்கு சாப்பிட்றதுக்கு வேணும்னா தனியாக கொஞ்சம் உப்பு கலந்துட்டு அப்போதைக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நமஸ்காரம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதை நீங்கள் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது டிஃபன் அப்படின்னு சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். விட்டமின் டி டிஃபன் இது பேர்.